நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய லாபம் பார்க்கலாம், பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம், குழந்தைங்க அருமையா இருக்காங்க, வாழ்க்கை துணையா நல்லா இருக்குது, உங்களுடைய சக்தி எனக்கு கிடைச்சிடும், நான் ஜெயிச்சிருவேன், தவறு செய்தால் தண்டிக்கப்படுவோம். என்ன தியானம் பண்றோமோ அந்த தியானத்தை நீங்கள் அடைந்து ஆகணும். நோயை தடுத்தலாம், எதிரியை தடுத்தலாம், பிரச்சனையை தடுத்தலாம், கடனை தடுத்தலாம், ஆபத்தை தடுத்தலாம். சோ எக்ஸ்ட்ராடினரியா உங்களுக்கு இது பயன்படும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்ல டாங்லின் ரோட்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது 2025 எப்படி இருக்கும் மேசராசிக்கு அப்படிங்கிற வீடியோ தொகுப்பு. இந்த 2025 வேர்ல்டு வார் வரலாம், ரஷ்யா உக்ரைன் போர்னால சில பிரச்சனைகள் வரலாம், சம்திங் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பிரச்சனை வரலாம். எதற்காக சொல்றேன்னா, ராகுவும் சனியும் மீனராசியில் சேர்றாங்க. அது உங்க ராசிக்கு 12ஆம் வீடு. அதாவது குருடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்கா, சனி இருக்காரு. அதாவது சனி வந்து புரட்டாதி நட்சத்திரம், குரு நட்சத்திரத்துல, சனி வீட்டுல. ராகு வந்து சனி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில, குரு வீட்டுல. அதாவது ராகுவும் சனியும் குரு நட்சத்திரத்துல, குரு வீட்டுல இருக்காங்க. நம்ம ராசிக்கு அது 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, விரையாதிபதி, விரயத்துல சேர்றாங்க, பண்றாங்க. அப்போ மொத்த உலகத்துக்குமே ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா இல்லைங்கிற மாதிரி தோணுது. இதே மாதிரி கிரக அமைப்பு சனி கேது குரு சேர்க்கை நவம்பர் 5 2019 இருந்து ஜனவரி 20 2020 வரைக்கும் இருந்துச்சு. அந்த 80 நாட்கள்ல உலகமே மாற்றி அமைக்கப்படும். நான் 2019 ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு வீடியோ போட்டேன். அதை தொட்டு நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேன் 2019 எண்டுல. அதன் பிறகு 2020 கொரோனா வந்துச்சு, ஸ்டன் ஆயிட்டோம். அந்த ட்ரிப் கேதுனால அது பயம், கவலை, நோய் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இந்த ட்ரிப் ராகுனால, அந்த ட்ரிப் சனி கேது குரு, இந்த ட்ரிப் சனி ராகு குரு. அப்ப சனி ராகு குருங்கிறது பொருளாதார சீரழிவு, பணத்தட்டுப்பாடு ஏற்பட போகுது. அதுக்கான எக்ஸ்ட்ராடினரி ரெமெடிஸ் எங்கிட்ட உங்களுக்கு கிடைக்குது. பியூட்டிஃபுல் ஐடியா உங்களுக்கு தரப்போறேன். இந்த 2019 2025 நீங்கள் எளிதாக கடந்து போக போறீங்க. பெஸ்ட் கைடன்ஸ். 7 சனி ஆரம்பிக்கும் போது அந்த 7 சனியை அழகாக தடுத்து நிறுத்தறதுக்கு என்னால உங்களுக்கு கைடு பண்ண முடியும். ஃபைன் நம்பர்களே, இப்போ நம்ம எப்படி இந்த பலன் சொல்ல போறோம்னா, 4 பார்ட்டா 7 சனி 2029 மார்ச்ல ஆரம்பிக்கிற வரைக்குமான பலன், 7 சனி ஆரம்பிச்சு உங்களுக்கு குரு 2ஆம் வீட்டுல இருக்க வரைக்குமான ஒரு பலன். அதாவது 29 மார்ச் டு 14 மேக்கு பிறகு குரு பேச்சு ஆயிடுறாரு. உடைய 3ஆம் வீட்டுக்கு குரு பெயராரு. அதனுடைய பலன் அப் டு அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி 157 நாட்கள் குரு நேர்கதியில அதிசார குரும்பாங்க, வக்கரமே ஆகாமல் அடுத்த வீட்டுக்கு போயிடுறது. அந்த பலன், அது பத்தின பலன், அது வந்து 14 மேல இருந்து 18 அக்டோபர் வரைக்கும். 18 அக்டோபருக்கு பிறகு என்ன ஆயிருன்னா, உங்களுக்கு குரு கடகராசி போயிரு, உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு போயிருவாரு. அங்க போய் ஒரு 11 நவம்பர்ல வக்கரமாறு வரைக்கும் போயிட்டு 24 நாட்கள் வக்கரத்தில் திரும்ப ரிவர்ஸ் வந்து திரும்ப 3ஆம் வீட்டுக்கு மிதுன ராசிக்கு வந்து வக்கரமா இருக்காரு லாஸ்ட் 2.5 மாசம். ஒவ்வொரு பார்ட்டா சொல்லிட்டே வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, லாபஸ்தானத்தை சனி தொடர்றாரு, 2ஆம் வீட்டில் குரு தொடர்றாரு, 6ஆம் வீட்டில் வந்து கேது பியூட்டிஃபுல்லா இருக்காரு. அப்போ இந்த 3 மாதங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான 3 மாதங்கள். உடம்பு மனசு நன்றாக இருக்குது, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மிக அருமையா இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய லாபம் பார்க்கலாம், கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம், உறவு சிக்கல்களை சால்வ் பண்ணிக்கலாம், நீங்க நினைத்ததை அடையலாம், சந்தோஷம் இருக்குது, எடுத்த காரியங்கள் ஜெயிக்குது, எடுத்த முடிவில் நீங்க ஜெயிக்கிறீங்க, சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் அனைத்திலையும் உயர்றீங்க, குழந்தைங்க அருமையா இருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரியா இருக்காங்க. 2-3 வருஷத்துக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை கூட அந்த 3 மாதத்துல போட முடியும். அந்த அளவுக்கு நன்றா இருக்க வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையா நல்லா இருக்குது, லாங்கிவிட்டி அருமையா இருக்குது, திறமை ஜெயிக்குது, தொழில் அறிவு பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டுல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு 9ஆம் பறைய உங்களுடைய தொழில் சார்ந்த பார்ப்பான். அப்ப தொழில் அறிவு அதிகமா இருக்குது, புது நண்பர்கள் கிடைக்கிறாங்க, புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறாங்க, புது கூட்டாளிகள் கிடைக்கிறாங்க. இந்த 90 நாள்ல முயற்சி பண்ணா மொத்தம் இந்த 2025க்கான அனைத்தையும் அடைந்துடலாம். ஈவன் 2026க்கானது கூட அடையலாம். ஆனா இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கணும். நான் சொல்ற பலன் வந்துங்க ஒரு 80% பலிக்கும், 5 பேர்த்துல 4 பேருக்கு பலிக்கும். அந்த ஒருத்தர் வந்து நீங்க கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, கமெண்ட்ல கண்டதெல்லாம் போடாதீங்க. நீங்க போறதை பத்தி ஒண்ணும் இல்ல. இப்போ நம்மளுடைய சக்தியை நம்ம யாரை நினைக்கிறோமோ அங்க கொடுத்துருவோம். நீங்க வந்து ரொம்ப இன்பமா நினைச்சீங்கனாலும் உங்க சக்தி வெளியில போகும். ஆனா இன்பமா போற சக்தி இன்னொரு இன்பத்தை கூட்டிட்டு நம்மகிட்ட வந்துடும். கோபமா போற சக்தி இன்னொரு கோபத்தை கூட்டிட்டு நம்மகிட்ட வரும். அப்படி நீங்க கோபமா எண்ணி பார்த்தாலோ, நீங்க தவறான கமெண்ட் போட்டோம்னாலோ என்ன ஆயிரும்னா, உங்களுடைய சக்தி எனக்கு கிடைச்சிடும், நான் ஜெயிச்சிருவேன், நீங்க வீக்கன் ஆயிருவீங்க. இப்ப ரசிகர்களா இருக்கிறனாலயோ, அடுத்தவங்க திட்டனாலயோ, டிஎம்கே கார ஏடிஎம்கே திட்டுறா, ஏடிஎம்கே கார டிஎம்கே கார திட்டனால கீழ் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் எல்லாருமே அவங்கெல்லாம் வந்து ஏழையாவே இருப்பான், பணக்காரனாவே மாறமாட்டான். பணக்காரன் எப்படி இருப்பான்? ஏடிஎம்கே ஒன்றியச்சாலும் டிஎம்கே ஒன்றியச்சாலும் ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஏடிஎம்கே மாவட்ட செயலாளரும் டிஎம்கே மாவட்ட செயலாளரும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. கீழே இருக்கிற கேடர்ஸ் நீங்க அடிச்சுக்குவீங்க. அடிச்சுக்கனால உங்களுடைய சக்தியை நீங்க இழந்தலை. அதனால என்னைக்குமே நம்ம அடுத்தவங்களை தூத்தவே கூடாது, அடுத்தவங்களை கரிச்சு கொட்டக்கூடாது. அப்ப கேஷுவலா நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா இந்த 3 மாதத்துல மிகப்பெரிய வெற்றியை நீங்க அடைந்து கொள்ளலாம். ஜாதகத்தையும் பாத்துங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடைக்கல நம்ம பார்ப்போம். அடுத்த நண்பர்களே, அடுத்த 1.5 மாசத்துக்கான பலன்களை போக போறோம். இப்ப 7 சனி ஆரம்பிச்சாச்சு, ஸ்டில் 2ஆம் வீட்டுல குரு இருக்கான். அதாவது 29 மார்ச் டு 14 மே. இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. உங்களுக்கு வந்து 7 சனி ஆரம்பிச்சிச்சு, ஸ்டில் 2ஆம் வீட்டுல குரு அந்த 1.5 மாசம் இழுத்து பிடிக்கிற குரு உங்களுக்கு ட்ரை பண்ணுவார். 6ஆம் வீட்டுல கேது இருக்கார். அப்போ கடன், கவலை, நோய், எதிரி, பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும். குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து மரியாதை நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். உடம்பு மட்டும் டில்ட் ஆகும். இந்த 45 நாள்ல உடல் உறுதி, மன உறுதி கொஞ்சம் குறையும், கவலைகள் ஏற்படும். ஆனா நீங்க சமாளிப்பீங்க. அப்போ பணத்தை நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணிடலாம், எதிரியை சந்திச்சிடலாம், கடன்ல நீங்க மேல வரலாம், தொடர்ந்து நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். தொடர்ந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறது இந்த 1.5 மாசம் தொடர்ந்துருது. பெயர் புகழ் மரியாதைக்கு எந்த ஒரு குறையும்
குறையுமே இல்லை, சொத்து சுகவிருத்திக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, கணவன்மனை வாழ்க்கைக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்ப வழி அதில் நீங்க நல்லா இருக்கிறீங்க. தொழில் திறமை, தொழில் அறிவு அருமையா போயிட்டு இருக்குது. தொழில் லாபம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா பொருளாதாரம் அப்படி நிறைஞ்சிருக்கும். தொழில் லாபம் 7 சனினால குறைய ஆரம்பிக்குது. ஆனா 2ஆம் வீட்டுல இருக்கிற குருனால அந்த தொழில் விருத்தி அப்படியே தொடருது. சோ இட்ஸ் a balanced 45 days சொல்லலாம் இந்த 45 நாட்கள். இப்போ நான் அடுத்த பாட்டுக்கு வர நம்புகிறேன். இந்த 45 நாள் தாண்டிடுறோம். உங்களுக்கு குரு பேச்சும் ஆயிருது. இப்போ குரு பேச்சு ஆகிறவங்க என்ன ஆயிருன்னா உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல போய் குரு மறைஞ்சிருவார். ஆனா 9 9ஆம் வீட்டையே பார்க்கறாங்க கருத்து நல்ல கருத்து தான். அதே மாதிரி லாபஸ்தானத்தை வந்து உங்களுக்கு குரு பார்க்கறாங்க நல்ல கருத்து தான். ஆனால் அது மறையறாங்கிறது உண்மைதான். அதே மாதிரி ராகுகேது பேச்சு ஏற்படுது. அந்த ராகுகேது பேச்சுல பார்த்தினாங்க உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு கேது வந்துருவான். அவனுக்கு எந்த பார்வையும் கிடையாது. 5ஆம் வீட்டுல இருந்து தவறுகளை செய்வான். லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு இருப்பான். விரயத்தில் சனி இருக்கான். இது என்ன பண்ணுன்னு கேட்டா இந்த 157 நாட்கள் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக எடுத்து செல்ல வேண்டிய நாட்கள். ரொம்ப கவனமா அறிவோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார விருத்தி அந்த லாபஸ்தானத்தை ராகு கொடுப்பார். அதிசாரத்துல குரு வந்து 3ஆம் வீட்டை வேகமா கடந்து போறதுனால உங்களுடைய தைரியத்தை நீங்க இழக்கணும். எடுக்கிற முடியல தோக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கரெக்டா லிமிட்டடா இருந்தீங்கன்னா எடுக்கிற முடியல தோக்காம உங்களை காப்பாத்திக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா மேசராசியில தான் சனி நீசமடைகிறார். அந்த சனி உங்க ராசிக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கிறார். அப்ப என்ன ஆயிரும், ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதிக்கு சனி உத்திரட்டா நட்சத்திரத்துக்கு வந்துருவார். கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு உத்திரட்டா நட்சத்திரத்துல அந்த சனி வந்து இந்த ஏப்ரல் வந்து 2025 ஏப்ரல் டு 2026 ஏப்ரல் 1 வருஷத்துக்கு சனி வந்து உங்களுடைய உத்திரட்டா நட்சத்திரத்துல இருப்பார். அப்ப என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விரைய சனி வந்து உட்கார்ந்து பேசும் இந்த 157 நாட்கள்ல. ஏன்னா குரு 2ஆம் வீட்டுல இருந்து அந்த குரு பலனை இழந்துறாரு. மே 14 தான் குரு பேச்சுனா சனி நட்சத்திரம் மாறுறது ஏப்ரல் 24 28ல மாறிறார். அப்போ 7 சனி இன்னும் கன்சாலிடேட் பண்ணி உங்களை இயங்குவார். 1.5 மாசம் கழிச்சு தான் ரியல் 7 சனி நீங்க பாப்பீங்க. சனி 7 சனி ஆரம்பிக்கிறது 29 மார்ச். ஆனா ரியலா நீங்க ஃபீல் பண்ண போறது 14 மே மாசத்துல இருந்து. அப்ப இந்த 5 மாதங்கள் நம்ம தவறு செய்தால் தண்டிக்கப்படுவோம். கடன் பார்த்து வாங்குங்க, இல்ல கடனே வாங்காதீங்க. பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கங்க. எதிரியை சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, நம்ம தோத்து போயிருவோம். வம்பு வழக்குகள் வேண்டவே வேண்டாம். அவசரப்படாதீங்க, எந்த ரிஸ்க்குமே எடுக்காதீங்க. ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பேராயுதம் லாபஸ்தானத்துக்கு ராகு. இங்க 5ஆம் வீட்டுல இருக்கிற கேது உங்களுக்கு கெட்ட நண்பர்களை கொடுப்பாருன்னா லாபஸ்தானத்துக்கு ராகு நல்ல நண்பர்களை கொடுப்பார். 5ஆம் வீட்டுல இருக்கிற கேதுனா யாரு? அறிவு உள்ளவன், புத்திசாலியா தன்னை காட்டிக்கிறவன், தன்னை மேதையா காட்டிக்கிறவன், தான் தான் உலகத்துல எல்லாமே எனக்கு தெரியாதே கிடையாது அப்படின்னு சொல்றானா அவன் உங்ககிட்ட வந்து சொன்னானா அது பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே பணக்காரன் நல்ல யதார்த்தமானவன், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னா ப்ராப்பரா லீகலா படிச்சு பார்த்துட்டு அவங்ககிட்ட நீங்க பணத்தை வாங்கிட்டு நீங்க தொழில் செய்யலாம். அதான் லாபஸ்தானத்தில் ஆகும். அப்போ அறிவு குறைவாக இருந்து அதிகமா உழைத்து வாழ்ற உங்களுக்கு பயன்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இரவு நேரங்கள் தவறாக இருக்கும். 6 மணிக்கு மேல நெருக்கடிகள் அதிகமாகும். 6 மணிக்கு மேலதான் உங்களுக்கு நீங்க தோல்விக்கான காரணங்கள் கிரியேட் ஆகும். 6 மணிக்கு மேல சந்திப்புகள் தோல்வி அடையும். 6 மணிக்கு மேல பயணங்கள் தோல்வி அடையும். புது மனிதர்களால நீங்கள் தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்க ஜாதகத்தை கரெக்டா பாத்துக்கணும். உங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி, ஒருவேளை நீங்க ராகு திசையில இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஏன்னா ராகு லாபஸ்தானத்துக்கான ஜாதகத்துல ராகு நல்லா இருந்து வானத்துல தான் லாபஸ்தானத்துல ராகு இருக்கனால மேசராசிக்கு 7 சனியே நடக்காது. அப்ப நீங்க எந்த மாதிரி டைம்ல இருக்கீங்க அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா மேசராசிக்கு நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கும். காரணம் நீங்க பிறக்கிற பொழுது கேதுடைய நட்சத்திரத்திலேயே அல்லது சுக்கர நட்சத்திரத்தை பிறந்திருப்பீங்க. ஒரு 35 வயசுல உங்களுக்கு அல்லது 40 வயசுல ராகு திசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நிறைய பேருக்கு ராகு திசை இருக்கலாம். ஜாதகத்துல ராகு நன்றாக இருந்தா நன்றாக இருக்கீங்க. அப்ப பாருங்க, ஜாதகத்தோட பார்த்து எடுத்துட்டு போக வேண்டியது. நீங்க பார்த்து எடுத்துட்டு போறதுனால சொல்றேன், ஒரு சில பெருத்த லாபத்தை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன், ஒரு சைல அழிஞ்சே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். அப்ப நம்ம ஜாதகம் தான் எல்லாத்துக்கும் 2 கிரக வித்தில பிரார்த்தனை பண்றீங்க. அது 2 டைமென்ஷன் மாதிரி. பழிச்சாலும் பழிக்கலாம், பழிக்காமலும் போகலாம். நீங்க ஆசைப்படுறீங்க, நடந்தாலும் நடக்கலாம் அல்லது நடக்காம போனாலும் போகலாம். இதுதான் வந்து நம்முடைய மனதுக்கும் பிரார்த்தனைக்கும் இருக்கக்கூடிய உறவு. இந்த தியானங்கிறது என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அது பொருளா மாறிடும். நம்ம என்ன பார்க்கறோம் அது பொருளா மாறிடும். அப்ப பண பிக்சர் பார்த்தா அது பணமா மாறி ஆகணும். என்ன தியானம் பண்றோமோ அந்த தியானத்தை நீங்கள் அடைந்து ஆகணும். நான் ஆக்சுவலா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு, அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப லோயஸ்ட் அஃபேர்ல தியானம் கத்துக் கொடுக்க போறேன். 7 நாட்கள் டெய்லி 1 hour ஜூம் கால். ஒரு 25 பேர் உள்ள டீம் மட்டும் தான் நம்ம ஜூம் கால்ல பேசுறோம். என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் கால்ல உங்களுக்கு நீங்க பணம் கட்டணும் உடனே என்னுடைய டைரக்ட் நம்பர் உங்களுக்கு கிடைச்ச சிங்கப்பூர் நம்பர். அப்ப நம்ம பேசுறேன், இது சிங்கப்பூர்ல இருந்து ஆப்ரேட் பண்ண போறேன். முதல் 1 வாரத்துக்கு 1 மணி நேரம் பேசிட்டு இருக்க ரெக்கார்ட் பண்றோம். இந்த மெடிடேஷன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 100 மடங்கு ஒரே வாரத்திலே 2 வாரத்திலே 1 மாதத்துக்குள்ளாரியோ ஒரே வாரத்தில் சாத்தியம் 2 வாரத்தில் சாத்தியம் கண்டிப்பா வித்தின் த மந்த்ல 100 மடங்கு மன தெளிவு 100 மடங்கு மன உறுதி உங்களுக்கு கிடைச்சிடும். 2029 அடைய வேண்டிய இலக்கை 2025 அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது 2 to 5 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஜாதகம் ஒஸ்டா இருந்தா கம்ப்ளீட்டா தடுத்தரலாம். நோயை தடுத்தரலாம், எதிரியை தடுத்தரலாம், பிரச்சனையை தடுத்தரலாம், கடனை தடுத்தரலாம், ஆபத்தை தடுத்தரலாம் இந்த தியானத்தின் மூலமாக. சோ எக்ஸ்ட்ராடினரியா உங்களுக்கு இது பயன்படும். இந்த 7 நாட்கள் மட்டும் இல்ல, ஸ்பெஷல் போனஸ் என்ன தெரியுங்களா? விசா போட்டு தரேன், உங்களுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் போடுறேன், சிங்கப்பூர் வாங்க, 2 நைட் ஸ்டே பண்றீங்க, எங்க கூட 4 to 6 மணி நேரம் பேசுறீங்க. அந்த 25 நபர்களும் நீங்களும் அந்த 25 நபர்ல ஒருத்தர் நம்ம ஒரு எல்லாரும் பேசுறோம்.
4 to 6 மணி நேரம் மெடிடேஷன் பத்தி டவுட்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதுவும் வாழ்வியல் தத்துவத்தை சொல்லி தரேன். நம்ம மைண்ட்ல 72 லட்சம் வருஷங்களுக்கான நினைவுகளை நம்ம மைண்ட்ல பதிவு பண்ணி திரும்பி பார்க்க சக்தி நமக்கு இருக்கு. நம்ம இதுக்கு அடுத்த போட்டி போடணும். நம்ம மனது நம்ம ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். அழகா பிளான் பண்றோம், ஜெயிக்கிறோம். இது உங்கள் சக்தியை அடைந்து கொள்வது, உங்கள் வெற்றி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, ஓரளவு கடவுளையும் புரிஞ்சுக்கலாம். இது உங்களை ஆன்மீகவாதியாக மாத்துற தன்மையெல்லாம் கிடையாது. நீங்க தெளிவடைங்க, வெற்றி அடைங்க. 7.5 லட்சம் தப்பிக்கிறதுக்கான அற்புதமான வழி. ஜஸ்ட் ஒரு அஃபரபிள் பிரைஸ்ல அடுத்த 2.5 மாதம் இருக்கு இல்லையா, 18 அக்டோபர்ல இருந்து 31 டிசம்பர், அது ஒரு டிஃபென்சிவான காலம். குருபலனை இழந்துடும். உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கிற குரு என்ன ஆயிருன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. அதாவது இந்த 5 மாதத்துல தொடர்ச்சியாகவே அது இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டு சுகஸ்தானத்துக்கு குரு போறது நல்லது இல்ல. ஆக்சுவலி 3ஆம் வீட்டிலும் நல்லது இல்ல, 4ஆம் வீட்டிலும் நல்லது இல்ல. அப்போ 18 அக்டோபர்ல கடகராசி குரு போய் 24 நாள்ல 11 நவம்பர்ல வக்ரமாயி திரும்ப 5 டிசம்பர்ல திரும்பி மிதுன ராசிக்குள்ளார வந்து மறுபடியும் 31 டிசம்பர் வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அப்ப இந்த போக்கும் எந்த விதத்திலும் சரியில்லை. அப்ப என்ன ஆயிருன்னா மேசராசிக்கு அந்த 14 டிசம்பர்ல ஆரம்பிக்கிற அந்த ஜிக்ஜாக்கு 31 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. அப்ப நீங்க 100% லைஃப்ல இருக்கிறவங்க ஒரு 20% குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லது கெட்டதா தெரியலாம், கெட்டது நல்லதா தெரியலாம். பர்சனலாகவும் தொழில் ரீதியாகவும் பெரிய ஷேக்குக்கு உள்ளாகலாம், பெரிய பாதிப்புக்கு உள்ளாகலாம். உங்களுடைய சக்தியை ஒரு தண்ணியில ஒரு டம்ளர் தண்ணின்னு வச்சுக்கோங்க, அதை தூக்கி இந்த ரோட்டு மேல ஊத்தணும் வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிரும், அப்படியே காணாம போயிடும். அதுதான் 7.5 சனி. 7.5 சனி உங்கள் சக்தியை காணாம பண்ணிடும். ஏன்னா அது இயற்கை. இயற்கை முன்னால் நம்ம போராட முடியாது. இப்ப மழை வந்து வச்சுங்க, கொடை பிடிச்சிக்கலாம், மழையை நிறுத்த முடியுமா என்ன? அதான் இயற்கை. அதனால நம்ம கண்டிப்பா ரெமெடி வேணும். நீங்க மெடிடேஷன் எல்லாம் கத்துக்கலாம், அல்லது பக்கத்துல இருக்க யாராச்சும் குருட்டு நீங்க கத்துக்குங்க. நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க, நல்லா பிளான் பண்ணுங்க, பெரிய வெற்றி அடையலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கீம். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பொண்ணு எனக்கு இந்த கைடன்ஸ் கொடுத்தா, சார் பணக்காரங்களை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, மல்டி பில்லியனர் ஸ்கீம் சொல்லிட்டு. நடுத்தர குடும்பத்தை, ஏழை குடும்பத்தை, அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளை நீங்க பெருத்த பணக்காரனாக மாத்துங்க ஒரு வருஷத்துல, ஒரு 1 இயர்ல. அதன் பிறகு மறுபடியும் 1 இயர் கழிச்சு மிகப்பெரிய ஆட்களாக நம்ம உருவாக்கிடலாம். ஃப்ரம் த கிரவுண்ட் நம்ம உருவாக்குறோம். உங்களோட 25 பேர்த்துல ஜூம் காலில் யூகேல இருந்து யாராச்சும் பேசலாம், யூஎஸ்ல இருந்து பேசலாம், ஆஸ்திரேலியா இருந்து பேசலாம், நிறைய பேர் மலேசியா இருந்து பேசலாம். இந்த 25 பேரும் நீங்க இங்க டெல்லி, இங்க சிங்கப்பூர் வரும்போது ஒரு கெட் டுகெதர் ஃப்ரெண்ட் ஆயிடலாம். யாராச்சும் பாஸ்போர்ட் இல்லைன்னா நம்ம ஊட்டியில் மீட் பண்ணலாம், அல்லது கேரளாவில் மீட் பண்ணலாம். அங்க ஒரு டீம் 25 பேர்த்த கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா நம்மளாம் நண்பர்கள் ஆயிரும், ஃபோன் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரு கூட்டமாக 7.5 சனி சந்திக்கிறது ரொம்ப ஈஸி நண்பர்களே. பியூட்டிஃபுல்லா சாதிக்கலாம். இது ஒரு அருமையான வாய்ப்பு, பயன்படுத்துங்க நண்பர்களே. நன்றி.